அலைக்கும் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டீ டைமில் சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து அதை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி கேபேஜையும் நான் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஹேண்ட் பிஞ்ச் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கலந்து விடுங்க. அப்போ தான் தண்ணி வந்து அதிகமாக ஆகாமல் இருக்கும். தண்ணி அதிகமாகிட்டால் எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். மாவும் ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, தண்ணியும் ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. வடை நல்லா வந்து செவந்து வந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.